ஜாதி மாடு இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கிட்டு போனீங்கன்னா அங்கிட்டு பூரா அந்த காளை மாடு இது பூராமே அங்கிட்டு பூரா கிடக்கும். சைடில் பூராமே காளை மாடு இது அதான் கறி மாடு இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. 2 பக்கம் பிரித்து தான் இருக்கும். எல்லாமே கலந்தேன் கிடக்கும். மாடு தான் வந்துருந்துச்சு. அது இலவான மாடு தான் இந்த கிடக்கில் இது மாதிரி மாடு தான் ஃபுல்லாக வந்தது பூராமே. அது பூராமே தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அதிகமாக நம்ம காளை மாடு இல்லை, குறைவாக தான் இருந்துச்சு. அதுகளுமே எடுத்திருக்கோம் ஃபுல்லாக. அதேமாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க. அவங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காளையை சொல்லியிருந்தாங்க விலை அதிகமாக தான். இதையுமே எவ்வளோ சொல்லியிருந்தாப்புல. மாடு விளையாட்டு மாடு அப்படியே அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. நாளைக்கு முடிஞ்சு என்னன்றது விவரம் தெரியலை. நல்ல பருவட்டு மாடு, நல்லா கும்படியான மாடு, வடத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அந்த பையன். இந்த கடைக்கு இருக்க மாடு பூரா எங்கிட்டுமே போக முடியாது, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. மாடை பிடிச்சிட்டு ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த 2 கண்டையுமே கேட்டேன். விலை 35 ரூபா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளும் ஒரு 25 ரூபா வரைக்கும் கேட்டேன். அவர் 30 ரூபா கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் எவ்வளோ விற்றாரு என்னன்னு தெரியலை. இன்னும் வந்தாச்சு. இந்த இது மாடு பூரா கிடக்கு பாருங்க. பூரா நாட்டு மாடு எல்லாமே கலந்தேன் கிடக்கு. இந்த லைன் ஃபுல்லாகவே பூரா கட்டுக்கதேன். அதிகமாக வந்துருந்துச்சு கண்டு வேணாச்சிய. பூரா எடுத்துருக்கும் பாருங்கள். பூரா நாட்டு கண்டு ஜாதி கண்டு எல்லாமே கலந்தேன் கிடக்கு. இந்த பசு நல்லா இருந்துச்சு. மாடு கட்டதேன். நாங்கள் அந்த ஏதோ அடையாளம்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. கிடமாட்டு மாடு தான். மாடு வந்தது அப்படியே அங்கிட்ட கொண்டு வந்து விற்றுருக்காங்க. கிடமாட்டு மாடுகளுமே இந்த வாரத்தில் ஒரு 2-3 மாடு கொண்டு வந்து தள்ளியிருந்தாங்க. கேடித்தனம் பண்ணிக்கிட்டு தான் கிடந்துச்சு. என்னன்னு தெரில, பூரா நிறைய இந்த வாரத்தில் கழியணுமா கும்பிட்டு மாடை கும்பிட்டு அந்த மழை பெய்ய எல்லாருமே இன்னி மாடுகள்லாம் அதிகமாக தான் வருங்க. பார்க்க முடியாமல் இது இல்லை அது கழிக்கிறதுக்கு நிறையா அந்த மாதிரி வரும். அதில் மாடு வரக்கூடிய மாடு புறமே இருக்கும். இந்த புறம் கண்டு அனாச்சி கிடக்கா. இதுலேயுமே பார்த்தா நல்ல கட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம போய் பார்த்தோம்னா பார்த்தா சுழி கிடக்கும். ஏதாவது அதில் குறையாத்தே இருக்குது. நல்லா தெளிவாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நம்ம போய் பார்க்குறோம். இந்த மரக்கிடையறி கூட கிடந்துச்சு. வாங்கி கேட்டாங்க. யார் எதுவும் கேட்டால் 2-3 நேரத்தில் விசாரித்து ஒன்றும் சொல்லலை. சிவகங்கை மாவட்டம் சிவகையில் இருந்திருக்கேன். பேரு ராமசாமி அம்பலம். 3 மாடு 55,000 ரூபா சொல்றேன். ஆமா.